Hello friends, welcome to Lukshika Samayal. நீங்க நம்ம சேனலை first time பார்க்கறீங்கன்னா மறக்காம Lukshika Samayala subscribe பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவுல வெண்டைக்காய் கார குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாயில 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ இதுல 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கூடவே 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். ரெண்டும் நல்லா பொரிஞ்சதோ 20 பல் பூண்டு எடுத்துருக்கேங்க, தோல் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. பூண்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும். இப்போ பாருங்கள், பூண்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இப்போ இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா கலந்து விடுங்க. வெங்காயம் நல்லா வறுபட்டு கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இப்போ இதில் நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே உப்பு சேர்த்துக்கோங்க. நான் கல் உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. தக்காளியும் நல்லா இந்த மாதிரி வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இதில் நான் 1/4 கிலோ வெண்டைக்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. வெண்டைக்காய் லைட்டாக வதங்கி வரட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆயிருக்கு. வெண்டைக்காய் லைட்டாக வதங்கி வந்திருக்கு. இப்போ ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்போ இதில் நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூனுக்கு மஞ்சள்தூள், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். லெமன் சைஸ்க்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்க்கணுங்க. நான் ஒரு பெரிய கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டு உப்பு கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், நல்லா கொதி வரட்டும். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் எடுத்துருக்கேன். தேங்காய் சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். உங்களுக்கு தேங்காய் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா சேர்க்க வேண்டாம். தேங்காய் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை இப்போ நம்ம ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அதுக்குள்ளே குழம்பு நல்லா கொதி வந்துருச்சான்ட்டு பார்த்துடலாங்க. இப்போ குழம்பும் நல்லா கொதி வந்துருச்சு. ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுது இதில் சேர்த்துடலாம். தேங்காய் விழுது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரட்டும். தேங்காய் விழுது சேர்க்கறது ஆப்ஷனல் தாங்க, தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான வெண்டைக்காய் கார குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லுக்ஷிகா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.